ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இது. அன்றைக்கிங்க அமாவாசையா, அது காலையில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், அமாவாசை வேறு, இந்த திதி கொடுக்குறவங்களாம் வேறு கொடுப்பாங்க, அதனால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீட்டில். அதனால் வந்துட்டு ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை வேறு இருந்துச்சு. அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாப்பா எல்லாமே நான் எல்லோரும் கிளம்பி போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஈவினிங் போல் கிளம்புனோம். ஈவினிங்குமே நம்ம சீக்கிரமாக ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பலான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 6:05க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நான் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். நாங்கள் 3 பேரும் வண்டியில் கிளம்பிட்டோம். 6:05க்கு கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நேராக இன்றைக்கி கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை. இப்போ ஃபேமிலியாக தான் கிளம்பலான்னு நினச்சோம், எங்கள் மாமியார் மாமனார் எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நாங்கள் மட்டும் கிளம்புற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். அப்புறம் எங்கள் மாமனாருக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சதுனால நாங்கள் மட்டும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் வண்டியில். இது எக்மோர் சென்ட்ரல்னால் தாண்டி போகணும். 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். தெரில எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்ப்போம். அங்கே க்ரௌடு வேறு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போயிட்டுருக்கோம். போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு தெரில, அந்த கோயில் பார்த்ததே இல்லை நான். கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்தால் க்ரௌடு கோயிலை சுற்றுப்புறமே முடிஞ்சிடும் போல், அந்தளவுக்கு ரொம்ப லாங்காக நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன்னு வரிசை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரிசையில் போய் நின்று நானும் வரிசையில் போய் நின்று ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். உடனே எங்கள் வீட்டுக்காரர் சிறப்பு தரிசனத்துக்கு எவ்வளோன்னு கேளு, கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் வேணாம், போயிடும் கடன்னு பார்க்குறதுக்கு தான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக சாமி பார்ப்போம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். 6:05க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். 7:05க்கு நாங்கள் கரெக்டாக கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். வண்டியில் இருக்கிறனால சீக்கிரமாக கரெக்டாக 1 ஹவரில் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 7:05க்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு வரிசையில் நின்று ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். நேராக வரிசையில் நின்னோடனையும் போனால் நேராக ஃபஸ்ட்டு இந்த அம்மன் சாமி, இந்த கற்பகாம்பாள்னு சொல்லிட்டு அம்மன் இருந்தாங்க, அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். லைன் நின்று டக்கு டக்குன்னு சாமி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயுமே 10 நிமிஷம் தான் ஆச்சு. பார்க்க தான் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு பாப்பாவுக்கு வீட்டிலேருந்து பருப்பு சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் மதியம் செஞ்சது. அதனால் சரின்ட்டு அதை ஊட்டலான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது தங்கத்தேர் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வேறு வந்திருக்கோமா ஃபேமிலியாக. இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை. எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நான் வந்ததே கிடையாது ஒரு டைம் கூட. நல்லா அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லைட் செட்டிங்கு, இந்த கோபுரம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு நான் லைனில் இருக்கும்போதே நான் நல்லா அந்த கோபுரத்தை அழகாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க அப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தோம். போகிறவங்கலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மோமோஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி நல்லாவே தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.